ஊழல் இருக்கக்கூடாது என்பதற்கான அடிப்படை அரசு சக்கரத்தை சுழற்றுவதற்கான வேலையை துவங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். மக்களாட்சியை கிமு 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியது பெராக்லிஸ், எக்ஸேலி அவை. அந்த விதமான அரசியல் நுட்பத்தை இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்கான வாக்கியமாக இருக்கலாம், அவ்வளோதான். இது போக முடியும் மொழிய திமுக மீண்டும் உயிர்ப்பித்து எழுவதற்கான சூழல் சுத்தமாக இல்லைன்னு நான். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தாம்பரம் முருகன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு ஆட்சி? இல்லை, இது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு அர்த்தத்தை பெறுகிறது. இதுக்கு முன்பாகலாம் மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி அப்படின்னு சொல்லி திராவிட கழகங்கள் பல மேடைகளை முழங்கியிருக்கு. ஆனால் இந்த ஆட்சி, தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய முழு அர்த்தத்தை பெற்றிருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு 3500 நாட்களோட ஆட்சி, அஇஅதிமுகனுடைய ஒரு 11500 நாட்களோட ஆட்சி, மொத்தமாக காங்கிரஸினோட ஒரு 7300 நாட்களினுடைய ஆட்சி. இந்த ஆட்சியில் எங்கேயுமே வந்து அதிகாரத்திலையும் அல்ல அந்த ஆட்சியிலும் பங்கு பெறுவதற்கான சூழலை அந்த ஆட்சியாளர்கள், திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் எந்த இடத்துலையும் கொடுக்கல. இப்போ முதன்முறையாக பங்கேற்றிருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி மூலம் பங்கேற்றிருக்கிற விசிக மற்றும் இதர இந்திய முஸ்லீம் மன்ற கட்சிகள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கேற்றிருக்கு. இதுதான் ஒரு மக்களாட்சி, இதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சி. ஸோ இந்த 60 நாட்களுடைய ஆட்சி என்பது ஊழல் இருக்கக்கூடாது என்பதற்கான அடிப்படை அரசு சக்கரத்தை சுழற்றுவதற்கான வேலையை துவங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். அது பல இடங்களில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஊழல் மலிந்து கிடந்திருந்த அரசு அதிகார வர்க்க அலுவலகத்தில் இப்போ குறைந்தபட்சம் இப்போதான் துவங்கி இருக்குது. முற்றிலும் அப்படியே நிவர்த்தி படலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட வந்து மாநகராட்சியில் வந்து ஒரு 6 அதிகாரிகளை லஞ்சம் வாங்கினார்கள் என்பதற்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான், இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகளில் இது போன்ற ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடலை. இந்த ஆட்சியாளர்கள் அந்த செயல்பாட்டுக்கு வரல. அதனால இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வரைவிலையா இருந்தாலும் சரி, ஆட்சி நாட்களில் இருந்தாலும் சரி, நடைபெறாத ஒரு சில புதிய நிகழ்வுகள் வந்து இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குதான் நான் கருதுறேன். சரி, இந்த ஆட்சியின் மீது எதிர்க்கட்சிகள், இதர கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? இல்லை, எப்போதுமே ஒரு ஆட்சியாளர்கள் மேலே எதிர்கட்சிகளோ அல்ல அதை சார்ந்து இருக்கிற கட்சிகளோ தனக்கான அதிகாரத்தை பெறாமல் இருக்கும்போது ஏதேனும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை ஆண்டாண்டு காலமாக வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, புரியுதுல? இப்போ வந்து இந்த குற்றச்சாட்டுகளை புதுசாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து சொல்லி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆட்சியாளருக்குமே ஒரு புதுமையான ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்கு நேர் எதிரான விடையை கொண்டு வந்து நிறுத்துவாங்க முன்னாடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியினுடைய நல்ல ஆட்சி நீடிக்கக்கூடாது என்பதில் திமுக, அதிமுக ரொம்ப முனைப்பாக இருக்குது. இவர்கள் 2 பேருமே ஒன்றிணைவதற்கான சூழலை இந்த தாவேக்கா உருவாக்கியிருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். புரியுது. தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டு கால இந்த திராவிட சக்திகளினுடைய ஆட்சிக்கு தாவேக்கா முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. உண்மையாக முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம ஒரு பின்னோக்கிய வரலாற்றுக்கு போகணும். முதல்ல ஒரு மக்களாட்சி வந்து இந்த உலகத்தில் ஏற்பட்டது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏத்தன்ஸில் வந்து உருவானது. எக்ஸேலியான்னு ஒரு அவை இருந்தது. அந்த அவையில் தான் அத்தனை குழுக்களுக்குமான பிரதிநிதியாக ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பான். பெராக்லிஸ்ன்னு சொல்லி அந்த மன்னன். இப்போ ஐயா கலைஞர் இருக்காருன்னா அவரை சார்ந்த குடும்பங்கள் ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னா அந்த சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற உரிமைகளை பேசுவதற்காக ஒரு ஆளை எடுத்துருவார். பெராக்லிஸ் எடுத்துருவாப்புல. ஓகே. அது போன்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப குழுக்கள் இருக்கிற பெரும் இன மக்களிட்டிருந்து ஒரு ஆட்கள் எடுத்துருவார். அவர் எடுத்து மக்களாட்சியை கிமு 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கியது பெராக்லிஸ், எக்ஸேலி அவை. சரி, இதையே அங்கிருந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதமான அரசியல் நுட்பத்தை இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இது உயர்வு நவிழ்ச்சி அணி இல்லை, வஞ்ச புகழ்ச்சி அணி இல்லை, உண்மையாலுமே நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு ஆட்சிமை. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திரகுப்தர் மௌரியர் அந்த அவையில் வந்து அவரோட ஆட்சி மேலே வந்து 2 விதமான பாராளுமன்றங்கள் இருந்தது. அதாவது ஒரு மத்திய பாராளுமன்றம், ஒரு மாநில சட்டமன்றம் அப்படின்னு இருந்தது. சனபடான் இருந்தது, அது வந்து மாநில அவை. சரி. பூர்வான் இருந்தது,
அது வந்து மத்திய அவை. உதாரணத்துக்கு டெல்லி, நம்ம தமிழ்நாடு இது போன்ற அவைகள் இருந்தது. அதில் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதிகள் அரசியலில் அங்கம் வகித்தாங்க. சரி. அதுக்கு பிறகு 1619 தென் அமெரிக்க நாடாக இருக்கிற வெர்ஜீனியாவில் உலகில் முதல் சட்டமன்றம் தோன்றுச்சு. அங்கேயும் பிற மக்கள் இருந்து ஒவ்வொரு மக்கள் இருந்து பிரதிநிதிகள் அந்த அந்த அவையில் சட்டமன்றத்தில் அங்கம் வகித்தாங்க. காரணம் என்னென்னா அவர்களுடைய வழியை சொல்வதற்கான வாய்ப்பை வந்து அங்கே வெர்ஜீனியாவுடைய அவை, பர்கீஸ் என்ற ஒரு வெர்ஜீனியா அவை வந்து கொடுத்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1967 கேரளாவில் 52 வந்து நேரு அவர்கள் வந்து அவருடைய பாராளுமன்ற அவையில் வந்து அம்பேத்கருக்கு இடம் கொடுத்தார், சட்ட மந்திரி இடம் கொடுத்தார். 47லேருந்து 51 வரைக்கும். இப்படி ஒரு உலகில் ஏற்படக்கூடிய ஒரு 5-6 அரசியல் மாற்றங்களில் இது ஒரு 7வது அரசியல் மாற்றம் நான் பார்க்குறது. என்னுடைய கோணத்தில் அப்படி தான் இருக்குது. இல்லை, இது நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய அங்கீகாரமாக இருக்க. இது அதான் சொல்கிறேன். இதான் உயர்வு நிச்சயமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து தர்க்கம் இருக்குது, எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வேறு யாரும் மாற்று கருத்து உள்ள ஆட்களை கொண்டாந்து உட்காரங்க நான் பேசுகிறேன். புரியுங்களா? ஜனநாயகம் என்பது என்ன? எதிரியாக இருந்தாலும் இப்போ 234 தொகுதி இருக்குது, 107 தாவேக்க வெற்றி பெற்றிருக்கு, மற்ற தொகுதியில் மற்ற குழுக்கள் வெற்றி பெற்றிருக்குல்ல. அவர்களுடைய உரிமையும் அவர்களுடைய வழியும் தெரிவிப்பதற்காக சட்டசபையில் எப்படி குரல் ஒலிக்கணும். அப்போ அந்த வாய்ப்பை கொடுக்குறாருல, இதுதானே முழுமையான ஜனநாயகம், இதுதானே முழுமையான மக்களாட்சி. இந்த விஷயத்தை இங்கிருந்து கொண்டு வரேன்னு கேட்டினா ஒரு 4-5 உலக வரலாற்றில் அரசியல் ஜனநாயக வரலாற்றில் இப்படி தான் கடந்தேறி வந்தது. இது ஒரு 1000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கேப்பில் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ 1967 இருந்து 1967 வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஒதுக்கிட்டு புதிய ஆட்சிமைக்கு வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள சேர்த்துக்குச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உள்ள சேர்த்துக்குச்சு. ஆட்சியுள்ள பங்கு மந்திரி சபையில் ஆமாம் 67 புரியல. அதுக்கு பிறகு இப்போதான் இந்திய வரலாற்றில் இப்போதான் ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு கட்சி தோழமை கட்சிகளை அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது தான். இந்த வேலையை வந்து திராவிட கட்சிகளாக தான் இந்த 11,010 நாட்கள் அல்லது வந்து 9,500 நாட்கள், 7,300 நாட்கள், ஒவ்வொரு நாட்களையும் வரையறுத்து சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாட்கள் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டு நிலப்பரப்பை ஆண்டு இருக்கிறது. இருந்தாலும் எப்படி ஆண்டு இருக்கிறது? அவர்களுக்கான அதிகாரம் மிக்க ஒரு நபராகத்தான் அல்லது ஒரு குழுவாகத்தான் ஆண்டு இருக்கிறார்களுடைய பிற குழுக்களினுடைய பிற கட்சியினுடைய வழியை அல்லது அந்த இன மக்களுடைய வழியை பிரதிபலிக்கின்ற சட்டமன்றமாக அது திகழலை. 1921 ஜனவரி 9 வந்து சென்ஜார்ஜ் கோட்டை ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துல அலுவலகம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து இன்றைய வரையில், இன்னைய தேதி வரையில் இது ஒரு ஆகப்பெரும் நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஊதி பெருசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். இல்லை இது இல்லைப்பா நீ ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறேன்னா உட்காந்து பேசு, என் கூட உட்காந்து பேசு. எந்தெந்த இடங்கள்ல என்ன நடந்தது, எங்கெங்களோ ஒரு மாறுதல் நடந்தது, வரலாற்றில் எந்தெந்த இடங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அரசு அலுவலகங்களில் இன்றைக்கி அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்கு கை காலெல்லாம் நடுக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இடைக்கால நீக்கம், இல்லைன்னா முழுமையான நீக்கம். புரியுதுங்களா? அது அல்லாது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அவை தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பாங்க. ஆமாம். அது அல்லாது ஒரு 6 பேர் போட்டிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிற பிரதிநிதிகளும் சட்ட அவையை நடத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஓஹோ, அந்த 6 பேரில் அவங்களும் இருக்காங்க. ஆமாம், தாரகை காங்கிரஸில் இருக்காங்க. ஓஹோ, திமுக முத்துராமலிங்க இருக்காரு, அதிமுக தலவாய் சுந்தர் இருக்காரு. இந்த வேலையில வந்தவனே செய்யறாருல. 60 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, அதற்கான பதில் தான். புரியுதுங்களா? சமூக நீதி அமைச்சரவை, அதாவது இப்போ வந்து ஆதிதிராவிட நலத்துறை அப்படின்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இருந்து இப்போ வன்னியரசன் வந்து சமூக நீதித்துறைன்னு சொல்லி அதில் அமைச்சராக இருக்காங்க. இது வந்து அந்த துறைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நன்மைகளை செய்வதற்கான சூழலை அந்த அமைச்சரவையினூடாக அதிகாரத்தினூடாக உருவாக்குறாரு இல்லையா? அது சரி. இன்னைக்கு 9:30 மணி வரைக்கும் கோட்டையில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்போ இதுதான், இதை பொறுத்து கொள்ள முடியாதா, இல்லை இதை வந்து சகித்து கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் தமக்கான பங்குகளை இவர்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்களே. நாம் வந்து அரசியலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை நிலையில் இருக்கிறோமே, நம்மளுடைய இடம் பறிப்போயிடுமோ என்ற பதட்டத்தினூடாகத்தான் எதிர்கட்சிகளோ அல்லது வந்து அதை பிடிக்காத கருத்துடைய நண்பர்களோ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு களவாணி, அவர் என்னுடைய கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை களவாடுகிறார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிளாட்டாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவான கருத்துக்களுடைய பொதுவான மக்களின் விருப்பத்தை எவன் அங்கீகரிக்கிறானோ பிரதிபலிக்கிறானோ அவன் தான் மக்களின் தலைவனாக வருவான்னு சொல்லி ஃப்ளாட்டாக சொல்கிறாங்க. இப்போது
1972 அக்டோபர் 17 அதிமுக ஆரம்பிக்குது. எம்ஜிஆரால் துவங்கப்படுது கட்சி. அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா. கட்டுக்கோப்பான இருந்த கட்சி நீ இருக்கும்போது மட்டும் ஏன் சிதைக்கிறது? ஓஹோ, ஏன் சிதைக்கிறது? அப்போ உன்னுடைய குழுக்கள் உன்னுடைய பொதுவான கருத்துக்கள் ஏற்பதற்கான சூழல் அமையல. அதிகாரத்தை நோக்கி அப்பயும் பயணிக்கல. 2 சீட்டு வெற்றி பெற்றாங்களே ஜெயலலிதா அம்மையார் 96. அப்போ கட்சி கட்டுக்கோப்பாக தானே இருந்தது. இப்போ நீ கிட்டத்தட்ட 50 சீட்டு வெற்றி பெற்றீங்களே, ஏன் சிதறது கேட்டினா நீங்கள் பொதுவான விருப்பத்தை பிரதிபலிக்கல. மக்கள் பிரதிநிதிகளுக்கோ அல்லது பிராந்திய தலைவர்களுக்கோ நீங்கள் ஒரு பொதுவான கருத்துக்களை, மன்னிக்கக்கூடிய கருத்துக்களை பிரதிபலிக்கல. அந்த பிராந்திய தலைவர்களை ஒருங்கிணைச்சு கட்சி நடத்தலை. அந்த சூழலினுடைய வெளிப்பாடு தான் அந்த கருத்தாக இருக்கும் மொழி. அவருக்கு கட்சி நடத்த தெரியலன்னு சொல்றீங்களா? ஏன் நடத்த தெரியல? ஏன் நடத்த தெரியலன்னு கேட்டினா 2 ஆகப்பெரும் தலைமைகளால் கையாளப்பட்ட அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்குது? சதறி போச்சு. கட்சி நடத்த தெரியாம தானே இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போறாங்க. அப்ப தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை களவாடலையா? இல்லை, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது கேட்டினா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் எப்போது நினைத்தாலும் ராஜினாமா செய்து கொள்ளலாம். சட்டம் அதானே சொல்லுது. சட்டத்தின் ஊடாக ஒரு வேலை நடக்குது. அதை நீங்கள் எப்படி குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க? அது சரி. அதனால அங்கே களவாடுறது, குதிரை பேரம் பேசுவது எல்லாமே என்பது ஒரு அவதூறு. தர்க்கத்தில் வெல்லாதவன் அவதூறை கையில் எடுப்பான். அதே பாயிண்ட் தான். அதனால் ஒரு அவதூறு. அது மோசமானவன் அல்ல, இன்னும் பிற வார்த்தைகளை சொல்லி கதைப்பது என்பதெல்லாம் தேவையற்ற வேலை. சரி, முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக வருகிற போது ஆட்சி செய்வது அமைச்சர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிற ஒரு ஆழமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா 1967 முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பொறுப்பேற்றும் போது, ஆட்சி பொறுப்பேற்றும் போது எல்லாமே புதுசு தானே. இதற்கு முன்பாக யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அதாவது அண்ணாதுரை அவர்கள் ஆமாம் ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது, ஆமாம், அப்போ யாரும் அதுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் அமைச்சரை பொறுப்பு ஏற்றுக்கலையே. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, அமைச்சரை பொறுப்பு ஏற்றுக்கல. அமைச்சர் தானே உங்களுக்கு ஒரு அரசு சக்கரத்தினுடைய இயக்கம். 43 துறைகள் இருக்குது. அது சார்ந்து கிட்டத்தட்ட 100 துறைகள் மேல் இருக்குது. மெயினான துறைகள் 43 தான். சரி, ஆணையரகம் கழகம் சொல்லி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டு இருக்குது. 43 துறைகள் இருக்கிற 34 அமைச்சர்கள் அதற்கு முன்பாக பயிற்சி பெறலையே திமுக இருக்கும்போது. ஸோ இது ஒரு அவதூறு. அதாவது ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று சொல்லணும். நம்ம என்ன சொல்லுறோம், நீங்கள் இருந்த இந்த காலகட்டத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுகவும் இருந்த காலகட்டத்திற்கும் அதனோட ஆட்சிமிக்கும் இப்போ இருக்கிற அந்த 60 நாள் ஆட்சிமிக்கும் என்ன வேறுபாடுன்னா பொதுமக்கள் பளிச்சுன்னு சொல்லிடுவான். ஏப்பாங்க பெரும்பாக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, தெரிஞ்சு போகுது. உடனே அவங்க அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினரை நீக்கி அவரை கைது செய்து சிறைப்படுத்துது இந்த அரசு. அதுபோல் இயக்கத்தில், அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆக்டிவேஷனில், இயக்கத்தில் அந்த அரசு சக்கரம் இயங்குவதில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த தர்க்கத்தை வைங்க. அதை விட்டுட்டு இதை நம்ம பிற கட்சிகள் புறம் சொல்லுதுன்னு காலங்காலமாக இருக்குதே. அது சரி. எம்ஜிஆர் உள்ளே வரும்போது, கலைஞர் அந்த ஆட்சி 72 கட்சியினுடைய துவங்கும்போது, அக்டோபர் 17 துவங்கும்போது, ஒரு இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாதுன்னு சொன்னார். என்ன அவதூறு? புரியுது. அவரை மலையாளி அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்புறம் பொருளாளர் இருக்கும்போது உனக்கு தெரியலையாது அதானே. அப்போ ஏதோ ஒன்று சொல்கிறா, சொல்லிட்டு போவோம் அப்படின்னு. அதனால் என்னுடைய பொறுத்தவரை, என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவதூறுகள் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருடைய ஆட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக உலக வரலாற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருடைய வரலாற்றிலும் சிக்கல்களும் எதிர்ப்புகளும் இருந்துட்டு தான் இருக்குது. செனாப்நாதிக்கு அதுக்கப்புறம் அலெக்சாண்டரில் வர முடியல. ஏன்டா வர முடியலன்னு வீரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ரொம்ப இழுக்கடிக்காதப்பா, ரொம்ப சண்டை எங்களை போட்டு கொல்லாத, சாவடிக்காத, நிறுத்து அப்படின்ட்டான். உலக மகா வீரன் அலெக்சாண்டர். அவன் பேச்ச ஒரு கட்டத்தில் எடுபடலை. ஒரு பாதி வீரர்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டு பாதி இவன் பாபிலோனா போயிட்டு செத்துட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துல நம்ம அவதூறுகளும் எதிர்த்து பேசக்கூடிய தன்மையும் இருக்க தான் செய்யும் மனித குலத்தில். இது வரைக்கும் எல்லாருமே நம்ம ஒரு டிஎம்டி கம்பி மாரி கொஞ்சம் வளைஞ்சிருதுன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு காமராஜன் ஒரு ஆகப்புறம் ஆட்சியில் ஒரு தட்டு வளைஞ்சிருக்குவான்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒரு தட்டு இன்னும் கொஞ்சம் வளைவு நிறுத்துவார். அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், இப்படி ஆள் அவனோட ஆட்சி மேலுடைய அந்த சிந்தனை நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வரையறுத்து மக்களுடைய நல்வழியை அந்த வளைஞ்சிருக்கிறத கொஞ்சம் தட்டி விடுவாங்க. இதுதான் ஆட்சிமை வரப்பு. இதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக லஞ்சம் ஊழற்ற ஆட்சி, புரியுதுங்களா? அமைச்சரவையில் ஒரு ஒழுக்க முறையான ஒரு அமைச்சரவை, எங்கேயும் கமிஷன் இல்லை, ஒப்பந்ததாரர்கள் கமிஷன் இல்லை,
இப்படின்ற மாதிரி ஒரு 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 அருமையான ஒரு கட்டமைப்பு. ஊழல் செய்யக்கூடிய அல்லது லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது கேட்டாங்க, லஞ்சம் கேட்குறாங்கன்னா இந்த பகிரி எண், இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உடனடியாக தகவல் நம்ம இன்னைக்கு அதை செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து விளம்பரமாக வந்திருக்கு. இதுதான் நம்ம பேசணும். இது அரசியல் என்பது என்னன்னு தெரியல, மக்களை விழிப்படை செய்வதுதான் அரசியல், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஏன் இந்த மாதிரி சுருங்கிருக்கீங்க, நீங்க உங்களோட பொருளாதார சிக்கலுக்கு என்ன காரணம் அப்படின்றத அரசியல்வாதிகள் நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அரசியல்வாதிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய சேவையில் தன்னை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்வன் எவனோ அவன் தான் அரசியல்வாதி. அது சரி, டெஃபினேஷன் இருக்கு. அழகு என்ற ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மற்றவனை பாராட்டணும் தான் அழகு. தியாகினா ஒரு டெஃபினேஷன் இருக்கு. எல்லாம் பெரும் பெரும் அறிஞர்கள் சொன்னது. புரியுது. மகாத்மானா ஒரு டெஃபினேஷன் இருக்கு. காந்தி கிட்ட போய் நீங்க உங்களை மகாத்மான்னு சொல்றாங்களே, நீ உண்மையில மகாத்மாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் திருப்பி ரிப்ளை பண்ணது, ஏழையின் பசி கண்டு எவனெல்லாம் அழுகிறானோ அவனெல்லாம் மகாத்மா. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா? அப்போ அரசியல்வாதினே இப்படி தான் இருக்கணும். மக்களை விழிப்படை செய்யணும், மக்களுடைய சேவைகளை நேரடியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அது தன்னார்வலராக இருப்பாங்க, அதிகாரத்தினூடாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இருப்பாங்க. இப்போ நம்ம 2 பேர் செய்கிறது ஒரு சேவை தான். உண்மையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது அது ஒரு சேவை தான். அது சரி. தேவையில்லாத ஒரு டீ ஆற்றிட்டு இருந்தோம்னா நேரம் விரையும், பார்க்குறோன்னு காரி துப்புவான். அதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப மிக மோசமாக இருக்கு அப்படின்னு குற்றஞ்சாட்டு சொல்லப்படுது. பொதுவெளியிலும் அது விவாதிக்கப்படுது. உண்மை சேனல்கள் எல்லாம் உட்காந்து விவாதிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது மக்களுடைய ஒழுக்கத்தை பொறுத்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது. மகத பேரரசு முதல் முறையாக ஆரம்பிக்க துவங்கப்பட்ட பொழுது அந்த அரசுல வந்து வீடுகளை பூட்டுவதில்லை, எழுதப்பட்ட சட்டங்கள் எது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஓஹோ, மகத பேரரசு. பாட்னா பீகார்ல முதல் பேரரசு அதானே உங்களுக்கு. இந்தியாவுடைய வரலாறு அங்கிருந்து துவங்குது. ஹர்ஷவர்தனா? நோ, மகத பேரரசு. இது சந்திரகுப்த மௌரியருடைய. சந்திரகுப்த மௌரியர் அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. சரி. அது 4 பேரரசா இருந்தது. 3 சுருங்கி 1 அடாப்ட் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆகி போச்சு. அங்க வந்து எழுதப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லை. மக்கள் ரொம்ப டிசிப்ளினா இருந்திருக்கிறான்றதுனால தானே அது ஒரு அர்த்தமா வருது உங்களுக்கு. மக்கள் ரொம்ப ஒழுக்கமா இருந்திருக்காங்க. எழுதப்பட்ட சட்டங்கள் 1-2 தப்புகள் நடந்ததுன்னா கூப்பிட்டு அந்த இடங்கள்ல வான் பண்ணிடுவாங்க. இதில் வீடுகளை பூட்டுவதில்லைன்னு சொல்லி வரலாறு படிக்கிறோம். அப்போ திருட்டு தொலைகள் அதிகமாக இல்லை. அப்போ எப்படா அந்த சிக்கல்கள்லாம் வருதுன்ற அப்படின்ற ஒரு நெறிமுறைகளை இப்போ பின்பற்றாத ஒரு மனித குழு உருவாகும் போது இதெல்லாம் என்ன, நம்ம வந்து சிக்னலை பைபாஸ் பண்ணிட்டு போலியா? அது சரி. 1000 பேர் நிற்கிற 2 பேர் மட்டும் போல. அப்போது அந்த 2 பேருக்கு மட்டும் ஒரு சட்டத்தை வர வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த சிக்னலை 2 பேர் பைபாஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆட்சி காலத்திலும் மனித குழுவில் 2 பேர் பைபாஸ் பண்ணிட்டு போவான். அவனுக்காக தான் இந்த கடுமையான சட்டங்கள் இருக்கும். இந்த சட்டங்கள் அந்த சட்ட சிக்கல்கள், அதாவது எப்படி சொல்ல, குற்றத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு ஆட்சியிலும் ஏறி இறங்கும் மொழியை ஒட்டுமொத்தமாக 0வில் கொண்டு வரதுக்குன்னா வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்கிறேன்னா மிகைப்படி சொல்கிறேன்னு அர்த்தம். புரியுது. அவ்வளோதான். அதை வந்து நம்ம வந்து 60 நாட்கள் ஆட்சியில் வந்து அதிகமாக குற்றம் நடக்குது. இதுக்கு முன்பாக இருந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். அந்த குற்றங்கள் முன்ன பின்ன இருக்க முடியாது. குற்றங்கள் இல்லாத சமூகத்தை எல்லாம் வரையறுக்கிறது வாய்ப்பே இல்லை. சரிய சட்டத்தால் கூட அது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கே நீங்கள் வளைகுடா நாட்கள் அப்படி ஒரு கடுமையான சட்டம் இருக்குது, வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த குற்றங்களை ஏற்றத்தாழ்வு ஒரு 10 இடங்களில் 10 வன்முறைகள் நடக்குது அப்படி கேட்டினா 2-3 கடும் சட்டத்தினூடாக கண்காணிப்பினூடாக கொண்டு வரலாம். இதுதான் யதார்த்தம். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மதிப்புக்குரிய பிரேமலதா அம்மா என்ன சொல்கிறாங்க, பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை, மரண தண்டனை சுற்றணும் அப்படின்னு சட்டசபையிலே பேசுகிறாங்க. இது எப்படி இருக்குது? இல்லை இப்போ அவங்க வந்து அடிப்படை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து முழுமையாக கவனித்து பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது. ஒரு லாக்அப் டெத் நடந்தால் கூட 1008 சிக்கல்கள் இருக்குது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் போய் பதில் சொல்லணுன்னு இருக்குது. ஒரு என்கவுண்டர் நடந்தால் அதுக்கான முழுமையான காரணத்தை வந்து அதிகாரிகள் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் சொல்லணும். ஏன்னா கத்தியால் வெட்ட வந்து அதனால் என்கவுண்டர்னு சொல்லணும். ஸோ எடுத்தவொன்னே ஒரு பப்ளியில் கொண்டு போயிட்டு நம்ம சொல்கிறதுக்கான இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்காது. நீதி வரையறைகள் அப்படி வந்து இல்லை, புரியுதுங்களா? அதுமாரி அதனால் எல்லாத்தையும் போய் என்கவுண்டர் பண்ணுறது அப்படின்றதும் சாத்தியக்கூறு இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலாம். அது வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே சட்டத்தினுடைய குடிமகன் என்ற யார் தெரியுங்களா? மாநில சட்டங்கள், மத்திய சட்டங்கள் 2 சட்டங்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளும் தான் குடிமகன். புரியுது. மீனிங் அதான், டெஃபினேஷன். இந்த குடிமகன் அந்த இந்திய அரசியலமைப்புக்கும் இல்லை இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டங்களுக்கும் தன்னை உட்படுத்தி கொண்டு அந்த பகுதியில் வாழ்கிறான். புரியுது. அது அவனுக்கான தகுந்த பாதுகாப்பு அளிக்குது. ஒரு சில பேர் இந்த மாதிரி சிக்கலை செய்யும்போது அந்த சட்டத்தினூடாக தன்னை நிரபராதி என்று வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அந்த சட்டத்தினூடாக தண்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் குற்றவாளியாக இல்லை என்பதற்கு இறுதி தீர்ப்பு சொல்கிறது வந்து உங்களுக்கு சட்டம், உச்சநீதிமன்றம்.
அதுக்கு மேலே அவனுக்கு கருணை மனு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அரசியலமைப்பில். இதுதான் போயிட்டு இருக்குன்னா டப்புன்னு எடுத்து சுட்ட முடியாத சட்டத்துக்கு புறமான விஷயம். புரியுது. நாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தோற்கலை, நம்ம யாரை எதிரி என்று நினைத்தோமோ அவர்களை நாம் தோற்கடித்து விட்டோம். அவர் சொல்கிற இந்த அதிமுகவையும் பிஜேபியையும் சொல்கிறார், அவர்களை நாம் தோற்கடித்து விட்டோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டோம், அது தாவேக்காவை நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் விட்டுட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எதிரி யாருன்னு, இனி ஒருபோதும் அவர்கள் நம்மளை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அரசாட்சியுமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே வீழ்ச்சி நிலையை சந்திக்கும். அப்படியே திருப்பி பின்னாடி பின்னோக்கி பார்த்தோம்னா முகலாய பேரரசு, குப்த பேரரசு, சஷ பேரரசு, விஜயநகர பேரரசு, நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு 300-400 ஆண்டுகள் இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதிகபட்சமாக தமிழக எல்லைக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சுல்தான்களோட ஆட்சி ஒரு 50 ஆண்டுகள் மதுரையில் நடந்தது. இவ்வளோதான் லிமிட் அவனுக்கு. இந்த விஜயநகர பேரரசு ஒரு 260 ஆண்டுகள், அவ்வளோதான் லிமிட் அவனுக்கு. அதுக்கு மேலே அங்கே ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல வரல, நீத்து போச்சு. இதுதான் விஷயம். அப்போது எந்த ஒரு தத்துவமும் இப்போ நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் காரல் மார்க்ஸ் தத்துவத்தை ஏற்று ஒரு அரசியல் கட்சி புறப்பட்டது, மார்க்சியம், கம்யூனிசம். பிளாட்டனோட தத்துவத்தை ஏற்று ஏன் அரசியல் கட்சி புறப்படலை? ஏன் ஏற்றுக்கலையா? நான் அவர் சொன்னதெல்லாம் தத்துவங்கள் இல்லையா? உலக பெருமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான கருத்தை சொல்லலையா? அப்படி இல்லை. எது பெருவாரியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, எது பெருவாரியான மக்களுக்கு அடாப்ட் ஆகுதோ, பொருந்துதோ, அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தமாக வரும், வெளியே வரும். ஒரு ரொம்ப குரூஷியல், ரொம்ப டெப்தான, அண்ணன் சீமான் போல ரொம்ப டெப்தான அரசியல் பேசக்கூடிய மாண்புமிகு முதல்வர் விஜய் ரொம்ப டெப்தான அரசியல்லாம் பேச மாட்டார். ஆமாம், பெருவாரியான மக்களுக்கான இயல்பான அரசியல் பேசிட்டு போவார். இந்த டெப்தான அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் ஒரு சதவீதம் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ பெருவாரியான விஷயங்களை தான் நம்ம பேசணும். புரியுதுங்களா? ஆக இப்போ நம்ம என்ன சொல்ல வர கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் எது கேட்டிங்களா, என்ன அதாவது எதிரி யாருன்னு தேர்தல் இப்போ என்னன்னு கேட்டால் அந்த ஐடென்டி பண்ண முடியல. என்பது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய நீர்த்து போயிட்டே இருக்கும். அப்போ இதை விட இது பெட்டர் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க மக்கள். எப்படி கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பாதம். ஒரு 60 நாட்கள் ஆட்சியில் இப்படிலாம் பண்ண முடியுமா? ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு இல்லை? அப்போ என்ன பண்ணுவோம், மக்கள் இப்போ இத்தனை ஆண்டுகள் ஆண்டு இந்த மாதிரி ஏமாத்திருக்கான்ற ஒரு சைக்கிளை உளவில் ரீதியான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற அந்த கருத்து மீண்டும் உயிர் பெறுமான்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? இப்போ இன்னும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இந்தியாவில் 16 மாநிலத்தை நேரடியாகவும் 5 மாநிலத்தை மறைமுகம் பிஜேபி ஆளுது. ஒத்துக்கிறீங்களா? 1951 2 சீட் தான். ஆமாம். இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் வந்தார், ஒரு 40 நாள் அவர் அப்படியே மேலே தூக்கிட்டாங்க. சாம்ராஜ் சௌத்ரின்னு சொல்லிட்டு உள்துறை மந்திரி ஆக்கினாங்க பிஜேபியில், அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கார். ஆமாம். வெஸ்ட் பெங்காலில் தூக்கி ஓரம் போட்டாங்க. மகாராஷ்டிராவில் அதே தான் அப்படி இருக்குல்ல. அப்போது வெகுவாரியான மக்கள் பொறுமையாக ஏற்றுக்கிறான், பிஜேபி ஏற்றுக்கிறான்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன கணக்கு தானே 15 + ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 மாநிலங்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அறிஞ்சு போச்சு. ஒரு இந்து தேச நாடுகளை உருவாக்குறதுக்கான சூழலை உருவாக்கிட்டானா, காங்கிரஸ் இப்போ எங்கே இருக்குது? நீங்கள் இப்போ இந்துத்துவா இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும்போது, இந்த அளவுக்கு செம்மையாக மெருகேற்று இருக்கும்போது, நீங்கள் வெறுமனே பேச்சுக்கு தான் சொல்லுவீங்களோட, இது எப்படி நீங்கள் ஒழிச்சு இந்த தத்துவத்தை நீங்கள் செதறடிக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. இது சொல்கிறது பொய்ன்னு சொல்ல வரேன். சும்மா அரசியல் வாக்குரிமை, அவ்வளோதான். அது ஒரு வாக்கியம், அவ்வளோதான். இது நீத்து போச்சு. திமுக ஒட்டுமொத்தமாக நீங்கள் கேட்குற கேள்வி ஒரே விஷயத்தில் சொல்லணும்னா நீத்து போச்சு. இதுக்கு மேலே செல்லாது. தேர்தலுக்கு பிறகு மிக கடுமையாக மறு ஆய்வு செஞ்சுருக்க திமுக தன்னை. இது எப்பயுமே அப்படி தானே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ஒரு பரீட்சை அப்படின்னா வீட்டில் இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவைவ் பண்ணி பார்க்க மாட்டோமா? அதுதானே மறுசீராய்வு என்பது சட்டத்தினூடாக பண்ணலாம் மொழியை, அமைப்பு ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை. இப்போ ஒரு எதிர்கட்சியாக இது ஜோபிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக 75 ஆண்டுகளை கட்சி நம்ம அண்டர் எஸ்டிமேட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திருப்பியும் இந்த தத்துவம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி தத்துவம் தோத்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னதை இவர் செஞ்சுட்டு இருக்காரு, இப்போ இருக்கிற ஆட்சியாளர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் ஏன் செய்யலை அப்படின்றதுக்கான கொஸ்டின் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஒன்றும் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளாக கேட்குறேன், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தாப்புல ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. எதன் அடிப்படையில் சொன்னார்? அப்போது ஒட்டுமொத்தமாக போய் எதன் அடிப்படையில் ஒரு அடிப்படையே இல்லையா உங்களால்? நீட் தேர்வு நீங்கள் எப்படி ரத்து பண்ணுவீங்க? 5 வருஷம் ஆட்சியில் செய்யலையே அவங்க. அடிப்படையே இல்லை, அடிப்படையே கிடையாது. இப்போது மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 2019 செக்ஷன் 14 தான் MBBS BDS படிப்பு நீட் தேர்வுக்குள்ளே எழுதிட்டு தான் உள்ளே அட்மிஷன் போடணும்னா சட்டம் சொல்லுவோம். சட்டத்தை ரத்து பண்ணணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் இருந்தால் போதுமானது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி போட்டு இந்த நீட் தேர்வில் இந்த 2 படிப்பு மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லி சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். இது ஒரு அடிப்படை. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான அந்த விதிவிலக்கு சட்டம் 2021 திமுக அரசு போடுது. ஜனாதிபதிகிட்ட இந்த சட்டம் போகுது. இதுக்கு ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
இவ்வளவுதான் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 7ல் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற, அதாவது மத்திய பட்டியலில் இருக்கிறப்ப அந்த கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். ஆமாம். மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு கேட்டினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 268 உட்கூறு 2ன் படி மெஜாரிட்டி, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குல்ல இல்லையா, ஆமாம், மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 360 எம்பிஸ் வந்து வாக்களித்து அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிறது மாநில பட்டியலுக்கு வரணும். 360 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும். அது அல்லாது நாட்டில் இருக்கிற 28 மாநிலங்களில் பாதி மாநிலங்கள் ஒத்துக்கணும். ஓகே. எவ்வளோ சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? புரியுது. இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது நான் நீட் தேர்வை தடை செய்வதற்கு அல்லது வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஃபார்முலா இருக்குன்னு எப்படி போய் சொன்னேன்? அது சரி. நியாயமாக கேளுங்க. என்ன ஃபார்முலா, என்ன ஃபண்டமெண்டல், என்ன அடிக்கூறு வச்சு நீ பேசுனேன்? இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல, என்ன பேசுவோம் நம்ம அதில்? இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல. சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குதுல்ல, ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு இருக்குது. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 7ல் என்ன சரத்து இருந்தாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் உங்களால் திருத்த முடியும். சும்மாலாம் போய் திருத்த முடியாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 543 + 2, 543 எம்பி, 2 எம்பி வந்து ஜனாதிபதி நியமிப்பாங்க. அப்போ அதில் 360 எம்பி நீங்கள் வாக்களிக்கணும், 2/3 வாக்களிக்கணும், பாதி மாநிலத்துக்கு ஒப்புதல் தரணும். இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல, எப்படி நீ நீட்டை மறைப்ப? அப்போது புரியுதில்ல. இப்போ இவங்களுக்கு நீட்டுக்கான சட்ட வரையறைகள் கூடாக நாங்கள் போராடுவோம் அப்படி சிம்பிளாக முடிக்கிறாங்க தாவேக அரசு. எது இயலுமோ அதை மட்டும்தான் நடைமுறை கொண்டு வராங்க, செஞ்சிட்ருக்காங்க. அப்படி சொல்ல வரேன். மிக்க மகிழ்ச்சி தோழர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து, அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் குறித்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை விளக்கி சொன்னீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டாமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிண்ணே.